இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பணக்கார கோவில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதனால இந்த கோவிலை உலகத்தோட பணக்கார கோவில் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவிலை பத்தி மக்கள் கிட்ட கேட்கும்போது சில மர்மமான கருத்துக்களும் சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த கோவில் என்னதான் இருக்கு? இந்த வீடியோல பார்த்துடலாமா? ஹாய், நான் சபரி. வெல்கம் டு சபரி ஸ்பீக்ஸ். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஆனந்த பத்மநாப கோவில் கேரளாவோட கேபிட்டல் சிட்டின்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்துல இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா பக்திக்கும் பேர் போனது, மர்மத்துக்கும் பேர் போனது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா செல்வங்களுக்கும் பேர் போனது. இந்த கோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலையும் ஒரு தமிழ்நாடு ஸ்டைலையும் நினைச்சுக்கிறேன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்க இருக்கிற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லார்டு சொல்லுவாங்க. இவர் வந்து ஆனந்த பத்மநாபா அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை 5 தலை கொண்ட நாகத்தில் படுத்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோவில் எப்போ கட்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டினதா சொல்றாங்க. ஆதாரமும் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னப்பா ஆதாரம்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பழைய சங்க இலக்கிய நூல்களாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சங்க நூல்களில் இந்த கோவிலை பற்றி மென்ஷன் பண்ணி அதாவது குறிப்பிட்டிருக்காங்க. பல செல்வ வளங்கள் இருக்குதுன்னு வாய் வழியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பலர் நம்பலை. 2011 வரைக்குமே 2011 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கிற செல்வ வளங்களெல்லாம் ஆடிட் பண்ணாங்க, அதாவது கணக்கு எடுத்தாங்க. அப்போ வந்து இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுங்களா, பல வருஷமா காதால கேட்டதை அட்டடி தூரத்தில் பார்க்க வருமா அப்படின்னு சொல்லுவார்ல அந்த படத்தோட இல்லைன்னு. அதே மாதிரி பல வருஷம் காதால கேட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு பொதுமக்களை கேட்க வச்சிருச்சுங்க அந்த சம்பவம். சரிப்பா, இத்தனை வருஷமா இந்த கோவிலை யார் பாதுகாத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி. திருவாங்கூர் வெயிட் யார் இந்த ராயல் ஃபேமிலி? நம்ம ரைட் தானே சொல்றேன். யார் இந்த திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி? கிபி 1750 திருவாங்கூர் ஆட்சி செஞ்ச அரசர் ஒரு மகா யாகம் செய்றாரு. அந்த யாகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தானம். இந்த திருப்பதி தானமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் ஏன் தன்னையே கூட அந்த கடவுளுக்கு கொடுக்குறதுதான் திருப்பதி தானம்னு சொல்றாங்க. இந்த அரசர் அந்த நாட்டு மக்கள் கிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்றாரு. அந்த உறுதிமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட செல்வ வளங்கள் தனக்காக தானும் என்னோட வம்சாவளிகள் யாரும் பயன்படுத்திக்க மாட்டாங்க, இந்த கோவிலோட செல்வங்களை பாதுகாக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை அப்படின்ற ஒரு உறுதிமொழியை இந்த நாட்டு மக்கள் கிட்ட அந்த அரசர் சொல்றாரு. இந்த திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலத்துல அவங்க சம்பாதித்த செல்வத்தை எல்லாமே இந்த கோவிலுக்காகவே டொனேட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த பக்கத்து நாட்டு அரசர்கள், வணிகர்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த கோவிலோட செல்வ வளமும் ரொம்ப பெருசாகவே பெருகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டொனேட் பண்ண இந்த கோல்ட் செல்வங்கள் எல்லாத்தையுமே எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வாலெட் இருக்குங்க. அதாவது 6 கதவுகள் இருக்குது. அந்த கதவுகளுக்குள்ள தான் இந்த செல்வங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கு. இப்படியே காலங்கள் ஓடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1971 இந்த அரசர் ஆட்சியை ஒழிச்சிட்டாங்க. ஸோ இந்த திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த கோவிலை பார்த்துக்கிற அந்த பொறுப்பையும் வாங்கிட்டாங்க. இந்த ராயல் ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்களே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டினியூ பண்ணுறோம், அதாவது இந்த கோவிலை பார்த்துக்கிற பொறுப்பை நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி மறுபடியும் வாங்கிட்டாங்க. 2011 வரைக்குமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. 2013 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி சுந்தரரத்னம் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த கோவில் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பல செல்வ வளங்கள் இருக்குது, பல லட்சக்கணக்கான செல்வ வளங்கள் இருக்குதுன்ற ரூமர்ஸ்லாம் பரவுது. ஆனால் இது ஒரு ரூமர்ஸ் மட்டும் இல்லை, உள்ள பல லட்சக்கணக்கான செல்வ வளங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு. நீதிபதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த 6 வாலெட்டையும் குறைங்க, அதாவது இந்த 6 கதவுகளையும் குறைங்கன்னு சொல்லி உத்தரவிடுறாரு. இந்த நீதிபதியோட உத்தரவுப்படி இவங்க போய் அந்த வாலெட்ஸ்லாம், அதாவது அந்த கதவுகளை திறக்கிறாங்க. 6 வாலெட் சொன்னால அதில் ABCDEF 6 வாலெட்டில் B வாலெட்டை தவிர்த்துட்டு மிச்ச 5 வாலெட்டையும் திறந்துட்டாங்க. அதுவும் சாதாரணமாக திறக்கலன்னு அதுக்கான சடங்குகளை செஞ்சு அந்த சடங்குல இருந்து திறக்கலாம்னு உத்தரவு வந்த அப்புறமா அந்த கதவுகளையே திறந்துருக்காங்க. ஆனால் அந்த B வாலெட்டை மட்டும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த B வாலெட்டை திறந்தா அந்த கேரளாவுக்கு மிகப்பெரிய அழிவு தரும் அப்படின்றதுனால பயந்துட்டு யாருமே இந்த வாலெட்டை திறக்கவே இல்லை. ஸோ இந்த 5 திறந்தாங்க 5 வாலெட்டு. அந்த 5 வாலெட்லையும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A வாலெட்டில் 4 அடிக்கு விஷ்ணு சிலை, நாகத்து மேலே படுத்திருக்கிற மாதிரி விஷ்ணு சிலை தங்கத்திலே இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட ஆடை அது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 5.5 அடிக்கு தங்க சங்கிலி, நினைச்சு பாருங்க 5.5 அடிக்கு தங்க சங்கிலி தான். இந்த சிற்பங்கள்லாம் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் நெப்போலியன் அவங்களோட காலத்தை சேர்ந்துதான். நெக்ஸ்ட் வந்து B வாலெட் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் C வாலெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் இந்த சாம்பிராணி, இந்த தேங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, தேங்கெல்லாம் தங்கத்திலே இருக்கலாம். நெக்ஸ்ட் D வாலெட் வந்து பூஜை பொருட்கள்லாம் அந்த தட்டு, கிளாஸு, பாத்திரம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோல்டும் சில்வரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் E வாலெட்டில் வந்து கோல்டு காயின்ஸும் சில்வர் காயின்ஸும் மூட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வாலெட்லேயும் கோல்டு சில்வர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த பி வாலெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கடவுளோட புனிதமான இடம் அப்படின்னு நம்புறாங்க. இது வந்து நாகமந்திரம் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற டோர் 5 டோர்ல இருக்கிற மாதிரி இந்த டோர்ல ஹேண்டில்ஸ்லாம் எதுவும் பெருசாக கிடையாதுங்க. இந்த டோர்ல வந்து பெரிய நாகங்கள் 2 நாகங்களோட படத்தையும் டிமோனிக் கார்டியனோட படத்தையும் பதிச்சிருக்காங்க. இந்த டோரை திறக்கவே கூடாதுன்னு மக்கள் நம்புறாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாம் அந்த நாகமந்திரம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இருக்கலாம். அதையும் மீறி இந்த டோரை திறக்கணும்னா விஷ்ணுவோட ஈகல் மந்திரம் தெரிஞ்ச ஒருத்தர் தேவை. இங்க இருக்கிற என்ன துரதிருஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட ஈகல் மந்திரம் தெரிஞ்ச எந்த ஒரு துறைக்குமே உயிரோட இருக்கு. அதையும் மீறி இந்த டோரை திறக்க ட்ரை பண்ணீங்கன்னா கேரளாவுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு தரணும் புராண கதைகள் சொல்லுது. புராண கதை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருடர் கூட்டம் வந்து இந்த பி வாலெட்டை திறக்கிறதுக்காக சுரங்கப்பாதை தோண்டிட்டு இருக்காங்க. அது தோண்டும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான நாகங்கள் அந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இதை பார்த்த அவங்க துண்டக்காலம் புண்ணியக்காலம் தூணோட பாதியை விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க. ஸோ இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களால் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு இந்த பி வாலெட் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இப்போ வரைக்குமே. புராண கதை 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் வந்து ஒரு பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சத்தினால பசினாலையும் பட்டினாலையும் நிறைய மக்கள் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல கேரளாவை ஆட்சி செஞ்ச அந்த அரசியர் என்ன திங்க் பண்ணாருன்னா, இந்த வாலெட் பி, அதாவது இந்த 2வது கதவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2வது கதவை திறந்து அதில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் பயன்படுத்தினாக்கா நம்ம மக்களையும் காப்பாற்ற முடியும், பஞ்சத்தையும் ஒழிக்க முடியும்னு நம்பி நம்ம கூட இருக்கிற அந்த மந்திரிகளை எல்லாம் கூட்டிட்டு இந்த வாலெட் பி, அதாவது 2வது கதவு கிட்ட போறாரு. இந்த கதவு கிட்ட போனதுமே ஒரு சவுண்டு, என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராட்சசாலை வந்த என்ன ஒரு சவுண்டு கேட்குமோ இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ அந்த கூட்டத்தில் அந்த ஒரு மந்திரி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக இந்த 2வது கதை வந்து அரபிக்கடலோட கனெக்ட் ஆயிருக்கணும். இப்படி கனெக்ட் ஆயிருந்தா தான் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இதை திறந்தா இவ்வளோ நாள் பஞ்சத்தாலையும் பசியாலும் வாழ்ந்த நம்ம மக்கள் வெள்ளத்தால மூழ்கி செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டார். 2011 கேஸ் ஃபைல் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அந்த டிபி சுந்தர் ரத்னம். அவர் வந்து அடுத்த 1 மாசத்துலயே இறக்கவும் செஞ்சிடறாரு. இதனால பயந்து போன மக்கள் இந்த பி வாலெட்டை திறக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பி வாலெட்ல மற்ற 5 வாலெட்ல இருக்கிற தங்கத்தை விட அதிகமா இருக்கிறதாவும், இது வந்து ஒரு புனிதமான இடம்ன்றதுனால இந்த டோரோட ஹேண்டில் கூட வைக்கல அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. இந்த ராயல் ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது திருவாங்கூர் ராயல் ஃபேமிலி, இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல 2020, அதாவது 2020 இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மறுபடியும் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமா நீங்க தானே பார்த்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால ஒரு கண்டிஷன், சம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் உங்களோட சேர்ந்து இந்த கோர்ட்ல ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க 2020. அந்த 5 வாலெட்டை திறந்தாங்க பார்த்தீங்களா, அதனோட மதிப்பு மட்டுமே பல லட்சம் கோடிகளுக்கு மேல இருக்கிறதா அதை கணக்கெடுத்தவங்க சொல்றாங்க. அந்த பி வாலெட்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதை திறந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.